நேயர்களே, இன்றைக்கு நாம் பார்க்கிற ரொம்ப ரொம்ப முக்கியமான விவகாரம் சட்ட விவகாரம். ஜெகதீப் தன்கர், குடியரசு துணைத் தலைவர், இவருடைய நடவடிக்கை பல்வேறு பிரச்சனைகளை எழுப்பியிருந்தது. தமிழ்நாட்டுடைய கவர்னர் RN ரவி 25-26ஆம் நாள் தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்கக்கூடிய ராஜ்பவனுக்கு மாற்றமாக மற்றொன்று நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் அவர்கள் ஒரு மாநாட்டை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இந்த மாநாட்டின் மூலம் என்ன செய்தியை சொல்ல வருகிறார்கள் என்பது நாம் பேச வருகிறோம். அரசியல் அமைப்பு சட்டம் மிக தெளிவாக பிரச்சனைகள் வருகின்ற போது அந்த பிரச்சனைகளை எப்படி தீர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்கு ஆர்டிக்கிள் பல்வேறு சட்டப்பிரிவுகள் தெளிவான வழிகாட்டுதலை இந்திய ஜனநாயகத்தின் அரசியலமைப்பின் உச்சபட்ச முறைமையாக அவர்கள் வைத்திருக்கிறார்கள். ஆர்டிக்கிள் 124, 142, 43, 47, 134 இவைகள் அனைத்தும் நாம் இப்போது நடந்து கொண்டிருக்கிற இந்த தாவாவுக்கான விடுதலைகளை வழிமுறைகளை தெளிவாக காட்டுகிறது. ஆர்டிக்கிள் 143 அடிப்படையில் மத்திய அரசிற்கும் ஜனாதிபதிக்கும் உச்சநீதிமன்றம் உத்தரவிடுவதற்கான வழிகாட்டுதலை தெளிவுபடுத்தியிருக்கிறது. ஆர்டிக்கிள் 143 தான் மைய அரசுக்கு வழிகாட்டுகிறது, ஜனாதிபதிக்கு வழிகாட்டுகிறது. ஜனாதிபதியை யாரும் கேள்வி கேட்க முடியாதுன்னு சொல்லலை, அப்படி காட்டணும். ஏதாவது ஒரு ஆர்டிக்கிளில் ஜனாதிபதி கேள்விக்கு அப்பாற்பட்டவர் என்று யாரும் சொல்லப்படலை. ஜனாதிபதியை யாரும் கேள்வி கேட்க முடியாது என்றும் எந்த ஒரு சட்ட வரம்பும் இல்லை. அவரும் ஒரு அரசியல் தலைவர் தான், அவரும் ஒரு அரசியல் கட்சியினுடைய முழு உறுப்பினர்களின் ஆதரவு பெற்றவர் தான். அவர் கேள்விக்கு உட்படுத்தப்படுவார். அவர் கேள்விக்கு உட்படுத்தப்படாத ஒரு சீடர் அல்ல. நல்ல கவனிங்க. அப்படி ஒரு சட்டத்தை காட்டாத திரு ஜெகதீப் தன்கர் பாரதிய ஜனதாவின் ஊதுகோல் மட்டுமல்ல, கடும் போக்குவாத இந்துத்துவ சித்தாந்தத்தையும் ஆட்சியாளர்கள் RSSனுடைய குரலாக இவர்கள் என்ன சொல்கிறார் அப்படி என்றால், உச்சநீதிமன்றத்திற்கு நாங்கள் கட்டுப்பட்டால் நாடாளுமன்றத்தையும் மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஜனநாயக கூடாரங்கள் எல்லாம் கதவடைப்பு செய்யப்பட்டதா, எல்லாம் இழுத்து மூடப்பட்டு விட்டதா என்று இந்திய அரசியல் அமைப்புக்கு எதிரான சட்டத்தை ஒரு கேள்வியை ஜெகதீப் தன்கர் வைக்கின்றார். நாம் ஜெகதீப் தன்கரிடத்தில் சட்டத்தரணிகள் அடிப்படையில் கேட்கிறோம். இது திமுக பிரச்சனையோ அதிமுக பிரச்சனையோ அல்ல, இது சட்ட ரீதியான பிரச்சனை. இந்திய அரசியலமைப்பு 142, 143, 124, 134 இவைகள் சொல்வது என்ன? உச்சநீதிமன்றத்திற்கு தாவாக்கள் ஏற்படுகிற போது மாநில அரசுக்கும் கவர்னருக்கும் அல்லது மத்திய அரசுக்கும், மத்திய அரசு தான் இதில், மாநில அரசு தமிழ்நாட்டு அரசு, மத்திய அரசு தன் பிரதிநிதியாக கவர்னரை நியமித்து எல்லா மாநிலங்களிலும் குடைச்சல் கொடுத்து வருவதை பார்க்கிறோம். வெஸ்ட் பெங்காலில் கொடுத்தாங்க, இதே தன்கர் வச்சு தான். டெல்லியில் நஜீப் தங், பாண்டிச்சேரியில் கிரண்பேடி, தமிழ்நாட்டில் இன்னைக்கு ரவி NR ரவி, தெலுங்கானாவில் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன். இப்படித்தான் அவங்க குடைச்சல் நடக்கு. அப்போது பாரதிய ஜனதா என்ன நினைக்குது அப்படின்னு சொன்னால், அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி அவங்க டசன் கேர் அபவுட் இட், தூக்கி தூர போடு. நம்ம சொல்கிறதா அரசியலமைப்பு, அப்படி தானே நினைக்கிறோம். ஐயா, மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் இடையில் ஒரு தாவா வருது. மத்திய அரசினுடைய பிரதிநிதியாக நியமிக்கப்பட்ட ரவி முழுமையான ஒரு சனாதனவாதி, முழுமையான அவர் ஓம் ஸ்ரீராம் என்று சொல்லக்கூடியவர், ஜெய் ஸ்ரீராம், ஓம் ஸ்ரீராம் அல்ல. அப்போ அப்படிப்பட்ட ஒருத்தர் நியமிக்கப்படுகிறார். பரவாயில்ல, எல்லா கட்சியும் அவர்களுக்கு தேவையான நியமிப்பாங்க. திருத்து கொண்டு இங்கு அவர் முழுமையாக ஒரு பிரச்சார பீரங்கியாகவே மாறி இருக்கிறார். இப்போ உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது? 143, 142 சட்டப்பிரிவில்
அப்போ பிரச்சனைகள் வரும்போது உச்சநீதிமன்றம் தலையிடும். மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் இடையில இட் வுட் ஹாவ் அ கைண்ட் ஆஃப் த டிஃப்ரெண்ட் பெர்செப்ஷன் இருக்கலாம். ஒரு கருத்து வேறுபாடு, டிஸ்சென்டன் இன் பிட்வீன் டூ, ரெண்டு பிளாட்ஃபார்முக்கு இடையில் வரும்போது அது உச்ச நீதிமன்றத்தில் ரெலவெண்ட் அப்ரோச் பண்ணுகின்ற போது இது எப்படி தீர்த்து கொள்வது, அந்த தீர்ப்பு தான் நீதிபதி பர்த்திவாலா மகாதேவன் ரொம்ப அழகாக சொல்லியிருந்தார். இங்கே பாருங்கோ, மாநில அரசு தான் 1952 952 பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்டில் படி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களவை மக்கள், அதாவது சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களின் குரலாக இருக்கிறார்கள். அவர்கள்தான் இறுதி எஜமான். அவர்கள் எடுக்கிற முடிவை இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த த்ரூ சேனல் கவர்னருக்கு அனுப்புவாங்க. இஃப் கவர்னர் ஒரு மனசாட்சி அடிப்படையில் இது சரியில்லைன்னு சொன்னால் அவர் என்ன செய்யலாம், அதை திருப்பி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களாட்சியில் இருக்கிற, அது ஏயாக இருந்தாலும் பிஆ இருந்தாலும் சியாக இருந்தாலும் அவருக்கு அனுப்பணும். அவர்கள் மீண்டும் போர்ட்போலியோ உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணி கவர்னருடைய அந்த ஆக்கப்பூர்வமான ஆப்டிமிஸ்ட் நல்ல சிந்தனைகளை ஏற்று ஐயா இப்படி செய்து கொள்ளலாம் என்று ரெண்டு பேரும் முடிவுக்கு வந்துடுவாங்க. இதுதான் முடியும். ரெண்டாவது அனுப்பி வைத்து சட்டமன்றத்தின் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரோ அமைச்சர்களோ திருப்பி கவர்னருக்கு அனுப்பிய பிறகு கவர்னர் உடனடியாக அதை ஏற்றுக்கொண்டாக வேண்டும், ஜனாதிபதிக்கு அனுப்ப வேண்டும். ஆனால் இங்கே புதிய அரசியல் நடவடிக்கையை முன்னோக்கி வைத்திருப்பது இன்றைக்கு பார்த்திவாலா மகாதேவன் அவர்களுடைய வழிகாட்டுதலுக்கும் ஒரு பெரும் கேவலத்தையும் இந்திய அரசியல் அமைப்பு ஒரு பெரும் கதவடைப்பு செய்யப்பட்டிருக்கிறது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அப்படி என்றால் குவாஷ் வேணும். 142, 143, 134, 124, 147 எல்லாவற்றையும் கிழித்து போடுங்கள். இந்திய அரசியலமைப்பில் சட்டத்திட்டங்கள் வழிகாட்டுதல் எதற்கு? ஜெகதீப் தன்கர் என்கின்ற ஒரு ஆளுமை, அவரே தனது குரலாக மரியாதைக்குரிய ஒரு பதவியில் இருந்து கொண்டு உச்சநீதிமன்றத்தை நாங்கள் மதிக்க வேண்டுமா? உச்சநீதிமன்றம் சொல்வதையெல்லாம் நாங்கள் கேட்க வேண்டுமா? எங்களுடைய உரிமைகள் திரைச்சீலை இழுத்து மூடப்படுகிறது. நாடாளுமன்றம் எதற்கு, சட்டமன்றம் எதற்கு என்று சட்டப்பிரிவை தெரிந்து கொண்டும் தெரியாதரை போல் சொன்னால் அப்பொழுது என்றால் நீதிமன்றங்கள் சொல்லுகிற நீதி என்ன? முக்கியமான கேள்வி. நீதிமன்றங்கள் என்ன சொல்லுது? இப்படிப்பட்ட தாவாக்கள் வருகின்ற போது பெண்டிங்காக இருக்கக்கூடாது, உடனடியாக வில் கன்சிடர். மக்களவையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்கள் உறுப்பினர்களாக ஒவ்வொரு கான்ஸ்டிடுவன்சிலையும் அவர்கள் முகமுகமாக மக்களை பார்க்கிறார்கள். அது ஏ கட்சியாக இருக்கலாம், பி கட்சியாக இருக்கலாம், சி கட்சியாக இருக்கலாம், பச்சை நிற கட்சியாக இருக்கலாம், சிவப்பு நிற கட்சியாக இருக்கலாம், வெள்ளை நிற கட்சியாக இருக்கலாம். ஆனால் அரசியலமைப்பு சட்டம், இந்த அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்ட அரசியல் தலைவர்கள் மக்களை சந்தித்து, மக்களை பார்த்து, மக்களை பேசி, மக்களோடு வாக்குகளை வாங்கி 234 லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி உறுப்பினர்களில் 118 அவர்கள் பெற்றுக்கொண்டு ஆட்சி அமைக்கிறார்கள். அந்த ஆட்சியில் அவர்கள் சில தீர்மானங்களை போடுகிறார்கள். அந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொள்வதற்காக ஜனாதிபதிக்கு அனுப்புவதற்கான ஒரு சேனல் கவர்னர். கவர்னர் தானே ஒரு சுயாதீனமாக, தானே ஒரு அரசாக, தானே ஒரு முதலமைச்சராக தன்னை ஒரு மறுஉருவாக்கம் செய்து கொண்டு ஒரு அதிகார தோரணையில் அவர் ஈடுபடுவது என்ன நியாயம் என்ற கேள்விதான் இன்றைக்கு சட்ட வல்லுநர்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கு. அவர்கள் எந்த கட்சியாக இருக்கட்டும், ஏ கட்சியின் ஆதரவாக இருக்கலாம், பி கட்சியின் ஆதரவாக இருக்கலாம், இது அவர்கள் மிகப்பெரிய எக்ஸ்பர்ட்ஸாக இருக்கலாம். ஆகவே இன்றைக்கு அவர்கள் மசோதாக்கள், எந்த மசோதாவையும் நீ பண்ணக்கூடாது. அப்போ பாரதிய ஜனதா என்ன நினைக்கி, இந்த இந்த தீர்ப்பு தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல தோழர்களே, இந்தியா முழுவதும் இதை அப்ளிகபிள் ஆகும். அப்படி ஆச்சுன்னா நாம் இந்த மாதிரி கவர்னரை வச்சு எல்லோரையும் அதிகாரம் பண்ண முடியாது. அதனால் இதை ரத்து செய்வதற்கு, குழப்பங்களை ஏற்படுத்தி பிரச்சனைகளை வலுவாக்குவதற்கு அங்கே அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நாம் என்ன சொன்னோம் அன்னைக்கு தெரியாமல், ரவியை கூப்பிட்டு கண்டிக்க போகிறாங்கன்னு சொன்னோம். ரவியை கூப்பிட்டு தூண்டி விட்டுருக்காங்க. இந்த தூண்டி விட்டதின் விளைவாக தமிழக கவர்னர் ஜெகதீப் தன்கரை அழைத்து, இது ரெண்டாவது செய்தி, முதல் செய்திக்கு அப்புறம் ரெண்டாவது செய்தி, வேந்தராக நியமிக்கப்பட்டிருக்கிற மாநில முதல்வருக்கு எதிராக எனக்கு அதிகாரம் இருக்கிறது என்று
இந்த மாதம் 25-26 ஊட்டியில் ஒரு மாநாட்டை நடத்துவதற்கு 22 பல்கலைக்கழகத்தினுடைய யூனிவர்சிட்டியுடைய சான்சலரை அழைத்திருக்கிறார் என்று சொன்னால், அப்போ நீதிமன்ற தீர்ப்புக்கு இதில் என்ன மதிப்பு இருக்கிறது? கொஞ்சம் எண்ணி பாருங்க. வேந்தராக செயல்படக்கூடிய உரிமை மாநில முதல்வருக்குத்தான் இருக்கிறது, வைஸ் சான்சலர். அது நீதிமன்றம் சொல்லிட்டு, ஆக நீதிமன்றம் சொன்ன பிறகு இல்லை நாங்களே நீதிமன்றத்துக்கு ஒரு செய்தியை சொல்லுவோம் அப்படின்ட்டு இவர் எந்த அடிப்படையில் இந்த மாநாட்டை போடுகிறார்? இந்த மாநாட்டை போடுவதற்கு இவருக்கு என்ன உரிமை இருக்கிறது? நீதிமன்றம் தெளிவாக வழிகாட்டுதலை காட்டியிருக்கிறது. தோழர்களே, ஏ கட்சியாக இருக்கலாம், பி கட்சியாக இருக்கலாம், சி கட்சியாக இருக்கலாம், கட்சியை பார்க்கல. மாநில உரிமைகள் ஃபெடரல் ஸ்ட்ரக்சரில் மத்திய அரசினுடைய உரிமைகள், ஜனாதிபதியின் நியமன உறுப்பினர், ஒரு நியமன உறுப்பினர், எந்தவித ஆதாரமும் இல்லை, அவருக்கு எந்த பதவியும் இல்லை, எந்த அதிகாரமும் இல்லாத ஒரு நியமன உறுப்பினர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசை எதிர்த்து வன்போக்கு நடவடிக்கைகளை, கடும்போக்குவாதத்தில் ஈடுபடுவதை எப்படி இந்திய அரசு ஏற்றுக்கொள்ள முடியும்? இது சட்டம் எங்கே இருக்கிறது? நீங்கள் கொண்டு தயவு செய்த நிகழ்ச்சியை பார்ப்பவர்கள் தயவு செய்து இந்த சட்டப்பிரிவை பாருங்க. 124, 147, 134, 143, 42 பஞ்சாபில் ஒரு வழக்கில் முடிவுகளும் இப்படி தெளிவுபடுத்தி இருக்கிறது. அப்போ பாரதிய ஜனதாவும் சுயம் சேவக்கும் என்ன நினைக்கிறார்கள் என்று எதிர்க்கட்சிகள் வைக்கிற குறைகளில் உண்மை இருக்கிறதோ என்று என்ன தோன்றுகிறது. அவங்க என்ன நினைக்கிறாங்க, இப்போது கிங்டம்லாம் இருக்குது பாருங்க, அரபி நாடுகளில் ஒரு மத அரசு தான். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலே இந்த மதம் தலைவர்கள் தான். இப்போ ஆப்கானிஸ்தானில் தலிபான்கள் தான் முதலிடம். சவுதி அரேபியாவோடும் அப்படித்தான் நடக்கும். அங்கே ஜனநாயகம்லாம் கிடையாது. ஆக இந்தியாவில் ஜனநாயகத்தையும் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய பல எக்ஸ்பர்ட்ஸினுடைய கலந்துரையாடலின் மூலமாக உறவுகள் சமநிலையில் இருக்க வேண்டும், வித்தவுட் டிஸ்பாரிட்டிஸ் அமங் த ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறதான். அதே மாதிரி 2 பிளாட்ஃபார்ம், மத்திய மாநில அரசுக்கு இடையில் எந்தவித டிஸ்பாரிட்டியும் வந்துவிடக்கூடாது என்பதை தெளிவாக ஆய்வு செய்திருக்கிறார்கள். அப்போ ஜெகதீப் தன்கரும் இந்த அரசாங்கம் என்ன நினைக்கிறது, நாங்கள் தான் மேலே, நாங்கள் பாஸ் பண்ணுவோம், இந்தியாவினுடைய சிறுபான்மைக்கு எதிராக வக்ஃப் சட்டத்தை கொண்டு வருவோம், இந்தியாவுடைய சிஏஏ கொண்டு வருவோம், இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநில அரசுகளை அடக்குமுறைகளுக்காக நாங்கள் இது போன்ற சட்டத்தை கொண்டு வரும்போது ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு நியமன உறுப்பினராக இருக்கக்கூடிய கவர்னரை உச்சபட்ச அதிகாரம் கொண்டவர் என்பது போல் மிரட்டுகிறதா என்ற கேள்வி எழுகிறது. அப்படி என்றால் அரசியலமைப்பு குப்பையில் போடப்பட வேண்டுமா என்ற கேள்வியும் எழுகின்றது. ரொம்ப வருத்தத்துக்குரியது. 25, 26 ஜெகதீப் தன்கர் போன்று பொறுப்பட்டவர்கள் நாடாளுமன்றத்தில் இருந்து மைய மண்டபத்தில் நிகழ்ச்சி நடத்துகிறார்கள், மரியாதைக்குரியவர். அவர்களெல்லாம் இப்படி பேசக்கூடாது. வெஸ்ட் பெங்காலுடைய கவர்னராக செயல்பட்டார். அதே போன்று பார்த்திவாலா மகாதேவனிடத்தில் இப்போ திமுக கொண்டு போகிறது. என்ன நடக்கப் போகிறது? மாநில அரசுக்குள்ள உரிமைகள் முழுமையாக ரத்து செய்வதற்கு ஒரே ஒரு கொள்கையை, ஒரே ஒரு நாடு, ஒரே ஒரு தேசம், ஒரே ஒரு அதிகார மையம், அதை கேட்கிற லோக்கல் ஊராட்சி மன்றங்களாக, பேரூராட்சிகளாக, சிற்றூராட்சிகளாக, கிராம பஞ்சாயத்துகளாக மாற்றுவதற்கான நிலையை மத்திய அரசு இப்பொழுது எடுத்திருக்கிறது. அந்த நிலைக்கான விவகாரம்தான் நீதிமன்றங்களை எதிர்த்து ஜெகதீப் தன்கருடைய குரல், தூண்டப்பட்ட குரல். நீதிமன்றங்களை எதிர்த்து RN ரவியினுடைய இந்த மாநாட்டுடைய வேலைகள், இதை திமுக அரசு தடுக்குமா? எப்படி தடுக்க போது? நமக்கு கிடைத்த தகவல்கள் சட்ட ஒழுங்கை நிலைநிறுத்தி இந்த மாநாட்டை அவர்கள் ரத்து செய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் கூட தேதி வந்திருக்கிறது. எது எப்படியோ அரசியல் செய்கிறார்கள். ஆனால் உண்மையிலே இந்திய அரசியலமைப்பு மிக அளவில் அதனுடைய உடன் உறுப்புகள் எல்லாம் சீரழியை சிக்குண்டு போகின்ற நிலையிலே மத்திய அரசு தன் கைவச வைத்து பொம்மலாட்டம் ஆடிக்கொண்டிருக்கிறதோ என்கின்ற கவலையோடு இந்த செய்தியை உங்களுக்கு தரேன். மீண்டும் இது போன்ற தூய்மையான, உண்மையான அரசியல் அமைப்புக்குட்பட்ட அலசல்களோடு மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன்.